என்னப்பா இது ஷூட்டிங் ஸ்பாட்னு கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு அடர்ந்த காட்டுல விட்டுட்டீங்க? நண்பா பயப்படாதீங்க, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எதையும் சமாளிக்கலாம். விஜய் சொல்றது சரிதான். முதல்ல இங்க தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்கணும். நான் மேல ஏறி பாக்குறேன். கவனமா ஏறுங்க அஜித் சார். நானும் வர்றேன் அஜித் சார். என் கையில மேப் இருக்கு, அதை வச்சு ரூட் போடலாம். சரி, ரெடியா இருங்க. சாப்பாட்டுக்கு நான் பொறுப்பு. அங்க பாருங்க, சில பழங்கள் தெரியுது. நான் கெட்ட மாத்தி போய் பறிச்சிட்டு வர்றேன். விக்ரம் அண்ணே, இது ஒண்ணும் படம் இல்ல, நிஜமான காடு. கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. வாங்க நிறுத்துங்க. என்னப்பா எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? கொஞ்சம் மியூசிக் இருந்தா ஜாலியா இருக்கும்ல. சிம்பு, இப்போ மியூசிக் முக்கியம் இல்ல, மூச்சு முக்கியம். அமைதியா இரு, ஏதாவது மிருகம் வந்துட போகுது. அப்படியா சொல்ற? ஆமா, அமைதியா இருக்கலாம். சரி சரி சரி. ஏன் தனுஷ் இப்படி பயப்படுற? மிருகம் வந்தா பேசி சரி பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு உயிர் தானே. அண்ணே, நீங்க மிருகத்துக்கிட்டே குமுதா ஹெப்பின்னு கேட்பீங்க போலயே, அதானே? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுவே சிரிச்சிடும். இந்தாப்பா, நான் கொண்டு வந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கு, எல்லாரும் பங்கு போட்டுக்கலாம். அண்ணா, ஒரு சிப்ஸ் பாக்கெட் வச்சு 12 பேருக்கு எப்படி அண்ணா பங்கு போடுது? அண்ணா, ஏதாவது யோசிப்போம். பாதி நீங்க எடுங்க, மீதி நாங்க சாப்பிடுறோம். ஓகே அண்ணா, டீல். நாளைக்கு காலையில நாம இந்த காட்டை விட்டு வெளியே போகணும். யார்கிட்டயாவது திசை காட்டி கம்ஸ் இருக்கா? எங்கிட்ட இருக்கு ரஜினி, ஆனா இங்க காந்தப்புலம் அதிகமா இருக்கிறதுனால அது வேலை செய்யல. புது திட்டம் போடலாம். கவலைப்படாதீங்க, குகைக்கு வெளியே நான் சில பொறிகளை டிராப்ஸ் வச்சிருக்கேன். ஏதாவது விலங்கு வந்தா சத்த அஜித் சார். நாம இப்போ ஷிஃப்ட் முறையில தூங்கலாம். நான் முதல்ல முழிச்சிருக்கேன். நல்ல ஐடியா. ஓகே சார். நாம காலையில அந்த ஆத்து ஓரம் போனா கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். ஆத்து தண்ணி போற திசையில தான் ஊரு. ஆமா அண்ணே, ஆனா ஆத்துல முதலைங்க இருந்தா என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம பாத்துக்கலாம். முதலைங்க இருக்கான்னு நான் இப்போவே போய் பாத்துட்டு வர்றேன். எனக்கு நீச்சல் நல்லா தெரியும். விக்ரம் அண்ணே, இப்போ இருட்டா இருக்கு, இப்போ போறது ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி தனுஷ். ஆனா இப்போ நிஜமாவே பசிக்குது. இந்தாங்கப்பா, காட்டுல கிடைச்ச சில கிழங்கு வகைகளை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. அண்ணே, யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. பேயா இருக்குமோ? இல்ல சிவா, அது ஒரு வகை காட்டு நரி கத்துற சத்தம். பயப்படாத. ஓ நரியா, நிஜமாவா? பயப்படாத. யானை வருது. யாரும் ஓடாதீங்க, அமைதியா நில்லுங்க. யாரும் கத்தாதீங்க, அமைதி அமைதி. விடிஞ்சிடுச்சு, எல்லாரும் கிளம்புங்க. லேட் பண்ணா வெயில் அதிகமாயிடும். நண்பா, எல்லாரும் பேக் எடுத்துக்கிட்டீங்களா? யாரையும் விட்டுட்டு போயிடக்கூடாது. அங்க பாருங்க, ஆத்துல ஒரு படகு இருக்கு, ஆனா அது உடைஞ்சு போயிருக்கு. அதை சரி பண்ண முடியுமான்னு பாப்போம். கார்த்தி, அந்த மரக்கிளைகளை எடுத்துட்டு வா. சரி சூர்யா, இப்பவே எடுத்துட்டு வரேன். அண்ணே, நீங்க மனுஷனா இல்ல மீனா? இவ்வளவு தைரியம் ஆகாது அண்ணே. பாத்துக்கலாம். அடப்பாவுமே, ஆத்துல தண்ணி தில்ல அதிகமாகுது, படகு வேகமா போகுது. எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க, அந்த பாறையில முட்டாம பாத்துக்கோங்க. அவங்கள ஆத்து வெள்ளம் கூட்டிட்டு போயிடுச்சு. நாம இப்போ என்ன பண்றது? நாம அவங்க போன திசையிலேயே ஓடுவோம். கண்டிப்பா எங்கேயாவது கரை ஒதுங்குவாங்க. சரி, போகலாம். கார்த்தி, அந்த மேட்ல ஏறி பாரு, படகு எங்கேயாவது தெரியுதான்னு. அண்ணா, அங்க பாருங்க, படகு தலைகீழா கிடக்கு, ஆனா யாரையும் காணோம். அதுதான், ஆனா யாரும் இல்ல. இது மர்மமா இருக்கு. ஆமா அண்ணே, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நாங்க இங்கதான் இருக்கோம். எல்லாரும் பத்திரமா மரத்து மேல ஏறிட்டோம். நல்ல வேலை, ரஜினி சொன்ன நேரத்துக்கு எல்லாரும் மரத்துல ஏறிட்டோம், இல்லனா வெள்ளம் அடிச்சிட்டு போயிருக்கும். அடடா, இந்த மரம் ரொம்ப உயரமா இருக்கு, பாதுகாப்பா இருக்கும். நல்லா மரத்து மேல ஏறிட்டீங்க. இப்போ கீழே இறங்கி வாங்க, ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். வழி மட்டும் இல்ல அண்ணே, ஒரு பழைய வேன் ஒண்ணு இங்க நிக்குது. இதோட இன்ஜின் கொஞ்சம் பழையதா இருக்கு, ஆனா என்னால சரி பண்ண முடியும். அண்ணே, சீக்கிரம் பண்ணுங்க, இருட்டுறதுக்குள்ள இந்த காட்டை விட்டு வெளியே போகணும். வேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனா முன்னாடி ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கு. எல்லாரும் சேர்ந்து தள்ளுனா அந்த மரத்தை நகர்த்திடலாம். வாங்க, ஒன்றாக தள்ளுங்கள். மரம் நகர்ந்துருச்சு. இப்போ வேன்ல ஏறுங்க. மெயின் ரோடு இன்னும் 2 கிலோமீட்டர்ல இருக்கு. நண்பர்களே, நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரிஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாங்க தினமும் புதிய ஸ்டோரியுடன் வரப்போகிறோம்.